இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 22வது தவணை பற்றிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, தொகை வெளியீட்டு தேதி மற்றும் பயனாளிகள் பட்டியல் வந்து இன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ இந்த சேனலில் போகிற வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டா ஆல் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் 22வது தவணை எச்சரிக்கை என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, புதிய நிதி ஆண்டு தொடங்குகையில் கிராமப்புற இந்தியாவில் கவனம் படிப்படியாக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் அடுத்த சுற்று உதவியை நோக்கி திரும்புகிறது. அறிக்கைகள் மற்றும் மாநில அளவிலான ஆலோசனைகளின்படி வருமான ஆதரவு திட்டத்தின் 22வது தவணை ஏப்ரல் 2026 வாக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிர்வாக ஒப்புதல் மற்றும் பயனாளி சரிபார்ப்பிற்கு உட்பட்டது. இந்த திட்டம் ஆண்டுதோறும் கட்டமைக்கப்பட்ட 3 தவணை முறையை பின்பற்றினாலும் இறுதி வெளியீட்டு தேதிகள் பொதுவாக அனுமதி நடைமுறைகள் மற்றும் தரவுத்தள சரிபார்ப்பை பொறுத்தது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒரு தவணைக்கு 2000 பரிமாற்றம் என்பது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் நடைமுறை ரீதியாக இது பெரும்பாலும் ஒரு முக்கியமான திட்டமிடல் கட்டத்தின் போது வருகிறது. பல பிரத்யேகங்களில் காரிஃப் தயாரிப்புகள் தொடங்குவதால் விதிகள், உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் போன்ற ஆரம்ப பரவு செலவுகள் வீட்டு அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. எனவே வரவிருக்கும் விநியோகம் முழு விவசாய மானியத்தை விட பரந்த வருமான ஆதரவு கட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தாலும் பருவகால முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஏப்ரல் மாத சாளரம் மற்றும் நிதி ஆண்டு வழக்கல் முறை பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டம் ஆண்டுதோறும் 6003 சம தவணைகளாக தலா 2000 என விநியோகிக்கிறது. பாரம்பரியமாக ஒரு தவணை நிதி ஆண்டின் ஆரம்ப மாதங்களிலும் மற்றொரு தவணை ஆண்டின் நடுப்பகுதியிலும் இறுதி தவணை சுழற்சியின் இறுதியில் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படும். ஏப்ரல் 2026 பணம் செலுத்துதல் இந்த நிறுவப்பட்ட அட்டவணையுடன் ஒத்துப்போகிறது மற்றும் பல மாநிலங்கள் விதிப்பதற்கு முந்தைய செலவினங்களை ஆதரிக்கும் நோக்கம் கொண்டது. இருப்பினும் உண்மையான கடன் தேதி பிரதாயங்களுக்கு இடையே சிறிது மாறுபடலாம் கொடுக்கிறாங்க. கிடைக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் நிதி பரிமாற்றங்கள் மத்திய மற்றும் மாநில தரவு தளங்களுக்கு இடையிலான வெற்றிகரமான வங்கி விடுமுறைகள் நிலுவையில் உள்ள இகேஒய்சி புதுப்பிப்புகள் அல்லது பதிவு பொருந்தாத தன்மைகளில் சில மாவட்டங்களில் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தக்கூடும். உள்ளூர் அறிவிப்புகளை மட்டும் நம்புவதற்கு பதிலாக நிகழ்நேர நிலைக்கு அதிகாரப்பூர்வ போர்ட்டலை கண்காணிக்குமாறு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. 2000 தவணை ஏன் இன்னும் பண்ணை முடிவுகளை பாதிக்கிறது? டீசல் விலை உயர்வு, ஊர விலைகள் மற்றும் தொழிலாளர் கட்டணங்கள் அதிகரித்து வருவது கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகளின் நிதி சுமையை அதிகரித்துள்ளது. அப்படி இருந்து பல விவசாயிகள் தவணையை குறுகிய கால கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும் பணி மூலதனமாக பார்க்கின்றனர். நடைமுறையில் வங்கி கணக்கில் நேரடி நிதியை பெறுவது உள்ளிட்ட சப்ளையர்களுடன் சிறந்த விதிமுறைகளை பேச்சுவார்த்தை நடத்த அல்லது முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருப்பதை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. 2 ஹெக்டருக்கு குறைவான நிலம் கொண்ட வீடுகளுக்கு கணிக்கக்கூடிய பண பரிமாற்றங்கள் பணப்புழக்க நம்பிக்கையை மேம்படுத்துகின்றனர் என்று ஒரு விவசாய கொள்கை ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டார். உதாரணமாக, மகாராஷ்டிராவில் பருத்தி பயிரிடும் ஒரு விவசாயி கடனில் வாங்குவதற்கு பதிலாக பருவகாலத்தில் ஆரம்ப கால உரங்களை வாங்குவதற்கு இந்த தொகையை பயன்படுத்தலாம். இருப்பினும் பயிர் விலை ஏற்ற இறக்கம் அல்லது தீவிர வானிலை நிகழ்வுகளை ஈடு செய்ய பணம் செலுத்தும் மற்றும் சாத்தியமில்லை என்று அதன் துணைத்தன்மை எடுத்துக்காட்டுகிறது என்றும் நிபுணர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. தகுதி ஆய்வு மற்றும் தரவு சரிபார்ப்பு நடவடிக்கைகள் கடந்த ஒரு வருடமாக தகுதியுள்ள நில உரிமையாளர்கள் மட்டும் உதவி பெறுவதை உறுதி செய்வதற்காக பயனாளி சரிபார்ப்பை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். வழிகாட்டுதல்களின்படி சில உயர் வருமான பிரிவுகளை சேர்ந்த தனி நபர்கள், நிறுவன நில உரிமையாளர்கள் மற்றும் சேவை செய்யும் அரசு ஊழியர்கள் பொதுவாக விலக்கப்படுகின்றனர். தகுதியற்ற உள்ளீடுகளை அகற்றவும், நகல் பதிவுகளை சரி செய்யவும் பல மாநிலங்கள் நிலப்பதிவு பொருந்தும் மற்றும் ஆதார் அங்கீகார இயக்கங்களை மேற்கொண்டுள்ளன. இந்த சுத்திகரிப்பு செயல்முறை விவரங்கள் முரண்பாடுகளை காட்டும் சில பயனாளிகளுக்கு பணம் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடும். ஆதார் மற்றும் வங்கி கணக்குகளுக்கு இடையே பெயர் பொருத்தின்மை, தவறான ஐஎஃப்எஸ்சி குறியீடுகள் அல்லது முழுமையற்ற இகேஒய்சி ஆகியவை குறுக்கிட்டிருக்கின்றன பொதுவான காரணங்களில் ஒன்றாகும். இத்தகைய இடைநிறுத்தங்கள் பொதுவாக நடைமுறை ரீதியானவை என்றும் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட்டுடன் தீர்க்கப்படும் என்று அதிகாரிகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. பயனாளியின் நிலை மற்றும் கட்டண வரலாற்றை சரிபார்த்தல். விவசாயிகள்
அதுக்கான முதன்மை சரிபார்ப்பு தளமாக பிஎம் கிசான் ஆன்லைன் போர்ட்டல் உள்ளது. பயனர்கள் தங்கள் பயனாளி நிலை, ஆதார் எண், மொபைல் எண் அல்லது பதிவு ஐடியை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். நிர்வாக ஆலோசனைகளின்படி கள அளவிலான அறிவிப்புகளுக்கு முன் டிஜிட்டல் பதிவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன. இதனால் போர்ட்டல் உறுதிப்படுத்தலுக்கான மிகவும் நம்பகமான ஆதாரமாக அமைகிறது. போர்ட்டல் ஆலோசனைகளுக்கு கூடுதலாக விவசாயிகள் தங்கள் வங்கி பாஸ்புக் அல்லது மொபைல் வங்கி விண்ணப்பம் மூலம் தவறுகளை சரிபார்க்கலாம். நேரடி பலன் பரிவர்த்தனை மூலம் பொதுவாக அரசாங்க குறிப்பு விளக்கத்துடன் தோன்றும் SMS எச்சரிக்கைகள் பொதுவாக வழங்கப்படுகின்றன. இருப்பினும் நெட்வொர்க் இணைப்பு அல்லது மொபைல் எண் மாற்றங்களை பொருத்தி செய்தி விநியோகம் மாறுபடலாம். பணம் செலுத்தாததை கருதுவதற்கு முன் சரிபார்ப்பு பரிந்துரைக்கப்படுகிறது. கிராமப்புற ஸ்திரத்தன்மையில் வருமான ஆதரவின் பங்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை வருமான உதவியை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட பிஎம் கிசான் விவசாய சந்தைகளில் கட்டமைப்பு சீர்திருத்தத்திற்கு பதிலாக நேரடி ஆதரவு பொறிமுறையாக வடிவமைக்கப்பட்டது. முந்தைய விவசாய ஆதரவு திட்டங்கள் பெரும்பாலும் கொள்முதல் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் அல்லது கடன் தள்ளுபடிகளை உள்ளடக்கியதாக கடந்த கால ஒப்பீடுகள் காட்டுகின்றன. இதற்கு நேர்மாறாக தற்போதைய மாதிரி வீட்டு பணப்புழக்கத்தை மேம்படுத்த கணிக்கக்கூடிய நேரடி பரிமாற்றங்களை வலியுறுத்துகிறது. பாசன இடைவெளிகள், சந்தை அணுக சிக்கல்கள் அல்லது சேமிப்பு பற்றாக்குறைய பண பரிமாற்றங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது என்றாலும் அவை மெலிந்த விவசாய மாதங்களில் நுகர்வு சீராக்க பங்களிக்கின்றன என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பருவமழை முறைகள் நம்பியுள்ள குறு விவசாயிகளுக்கு கணிக்கக்கூடிய வரத்து உடனடி நிதி அழுத்தத்தை குறைக்கலாம். இருப்பினும் நிலத்தின் அளவு, பிராந்திய உள்ளீட்டு செலவுகள் மற்றும் பயிர் சுழற்சிகளை பொறுத்து விளைவுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. தாமதங்களுக்கான பொதுவான காரணங்கள் மற்றும் நடைமுறை தீர்வு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கட்டண இடையூறுகள் நிதி பற்றாக்குறையை விட நிர்வாக அல்லது வங்கி சிக்கல்களால் எழுகின்றன. செயலற்ற வங்கி கணக்குகள், முழுமையற்ற EKYC சம்பிரதாயங்கள் அல்லது பயோமெட்ரிக் அங்கீகார தோல்விகள் டெபாசிட் செயல்முறையை குறிக்கிடலாம். இணக்க விதிமுறைகளின் கீழ் வங்கிகள் செயலற்ற கணக்குகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் புதிய வரவுகளை செயல்படுத்துவதற்கு முன்பு மீண்டும் செயல்படுத்துவது பெரும்பாலும் தேவைப்படுகிறது. மீண்டும் ஆதார் அங்கீகார தோல்வி ஏற்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் மக்கள் தொகை அல்லது பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்து சிக்கலை தீர்க்க உதவும். ஆவண துல்லியம் வேறு எதையும் விட ஆதரவின் தொடர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று ஒரு கிராமப்புற மேம்பட்ட ஆலோசகர் குறிப்பிட்டார். தொகை மற்றும் அதிர்வெண் குறித்த தெளிவு பார்த்தீங்கன்னா, 22 தவணை தகுதியுள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் 2000 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 6000 வருடாந்திர ஆதரவு கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த கட்டத்தில் தவணை அளவு மாற்றத்தை குறிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்பட்டால் எந்த ஒரு திருத்தத்திற்கும் முறையான அறிவிப்பு தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதி நிலைமைகள் மாறினால் முந்தைய தவணைகளில் சேர்ப்பது எதிர்கால கொடுப்பனவர்களை தானாகவே உத்தரவாதம் செய்யாது என்பதையும் பயனாளிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நில உரிமை விதிமுறைகள், ஆதார் இணைப்பு மற்றும் வங்கி தேவைகளுடன் தொடர்ந்து இணங்குவது திட்ட விதிகளின் கீழ் அவசியமாக உள்ளது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மக்களே. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.